பாருங்க. இதுல ஒரு ஆணி சுத்தியலால அடி வாங்க போகுது. அதை பார்த்து மற்ற 3 ஆணியும் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ, நான் அடி வாங்குறத பார்த்து இந்த ஆணியெல்லாம் சிரிக்குதே அப்படின்னு அடி வாங்கக்கூடிய அந்த ஆணி என்ன பண்ணுதுன்னா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் இந்த போட்டோல இருந்து நாம பாக்குறது. ஆனா பாருங்க, ஆல்ரெடி அடி வாங்கி வளைஞ்சு போன ஆணிகள் தான் அந்த 3 ஆணிகளும். ஆனா இந்த அடி வாங்கக்கூடிய ஆணி என்ன நினைக்குதுன்னா, நான் மட்டும்தான் அடி வாங்க போறேன் போல இருக்கு, என்னை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்களே அப்படின்னு கவலைப்படுது. இதே மாதிரி தாங்க நாமளும் இருக்கோம். நம்ம கஷ்டப்படும் பொழுது நம்மளை பார்த்து நிறைய பேர் சிரிப்பாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கைக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும் அவங்களோட நிலைமை நம்ம நிலைமையை விட கீழா இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒண்ணுமே நடக்காத மாதிரி நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. இதுதாங்க உண்மை. இதனாலதான் யாரை கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது. நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா நம்ம அதை மைண்ட்ல எடுத்துக்கவே கூடாது. எல்லாருக்குள்ளவும் கஷ்டம் இருக்கும். சில பேர் வந்துட்டு நம்மள மாதிரியே அவங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சில பேர் நான் பட்டல நீயும் படு அப்படின்னு நினைப்பாங்க. இதுதாங்க உண்மை. அப்போ நாம நம்மளோட நிலைமையை எப்பவுமே குறைச்சிக்க கூடாது. இந்த கஷ்டம் நமக்கு வந்திருக்கும், இதுல இருந்து மீண்டு வரலாம். 1000 பேர் 1000 பேசுவாங்க நம்மளை பத்தி. அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவை கிடையாது. நம்ம கஷ்டத்தை நாம தான் அனுபவிக்கணும். சிரிக்கிறவங்களாம் என்ன பண்ண போறாங்க, என் கஷ்டத்துல பங்கு போட்டுக்க போறாங்களா, இல்லைன்னா நல்லா வாழ்ந்தா அதை பார்த்து சந்தோஷப்பட போறாங்களா? ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஸோ எதுக்கு நம்ம அவங்கள பார்த்து கவலைப்படணும்? அப்போ நாம நம்மளை யாருக்கும் கம்பேர் பண்ணக்கூடாது. சரி, எப்படி நம்ம கம்பேர் பண்ணாம வாழ்றது? ஒருவேளை நம்ம கம்பேர் பண்ணி தான் பார்க்குறோம் நம்ம லைஃப்பை அப்படின்னா அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எவ்ரி ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். இங்கே எல்லாரோட வாழ்க்கையுமே வேறு வேறு மாதிரி தாங்க இருக்குது. ஒருத்தருக்கு அமைஞ்ச சூழ்நிலையாக இருக்கட்டும், அவங்களோட உறவுகளாக இருக்கட்டும், உடல்நிலையாக இருக்கட்டும், மனநிலையாக இருக்கட்டும், இல்லை பொருளாதார நிலையாக இருக்கட்டும், இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்மளோட வாழ்க்கையை மற்றவங்க வாழ்க்கை கூட கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இந்த டேலண்ட் இருக்கே, அவங்க முன்னேற முடியுது, ஆனால் எனக்கு அந்த டேலண்ட் இல்லையே, என்னால முன்னேற முடியலையே அப்படின்னு நினைக்கிறது அதை விட பெரிய தப்புங்க. எப்பவுமே உங்களையும் சரி உங்களோட வாழ்க்கையையும் சரி மற்றவங்களோட வாழ்க்கையோடவும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களோட தன்னம்பிக்கையை ரொம்பவே குறைச்சிடும். எப்பவுமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணும் பொழுது நாம என்ன பண்ணுவோம்னா தாழ்வா நினைச்சுப்போம். ஸோ அதை பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட கோல், உங்களோட இலக்கு, அதுல மட்டும் கவனமா இருங்க. நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதுல கவனமா இருந்தாலே போதும். கண்டிப்பா நீங்க எல்லார விடவும் உயர்வா வர முடியும். செகண்ட் பாயிண்ட், சோஷியல் மீடியா இல்யூஷன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம், இது எல்லாத்துலேயும் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்ல ஷேர் பண்ணுறோம். ஆனால் இப்போ அதை பார்க்குறவங்க தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு நடந்த நல்ல விஷயத்த அவங்க ஷேர் பண்ணுறாங்கப்போ வாழ்த்து சொல்லுங்க, இல்லை முடியலையா விட்டுருங்க. ஆனால் நம்மளோட லைஃப்பை எப்பவுமே அதை கூட எடுத்துகிட்டு போயிட்டு கம்பேர் பண்ணக்கூடாது. அது ஜஸ்ட் ஸ்டேட்டஸ். அதுக்கு பின்னாடி என்ன வேணாலும் இருக்கலாம். நமக்கு முழுசாக தெரியாது அங்கே என்ன நடந்தது அப்படின்ட்டு. எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸை வச்சு நம்ம லைஃப்பை அதோட கம்பேர் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. பார்க்குறீங்களா, விஷ் பண்ணுங்க, இல்லை மூவ் ஆன் பண்ணுங்க. நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. தேர்ட் பாயிண்ட், ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அப்போ தான் உங்ககிட்ட இருக்கிறது உங்களுக்கு பெருசாக தெரியும். மற்றவங்களோட உங்களை நீங்கள் கம்பேர் பண்ண மாட்டீங்க. அவங்கக்கிட்ட இது இருக்குது, இவங்கக்கிட்ட இது இருக்குன்னு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதை பார்த்து அதுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க, அதுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க. அப்போ தான் மற்ற எல்லாம் உங்ககிட்ட வந்து சேரும். உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் எப்போ தாழ்வாக பார்க்குறீங்களோ அப்போ உங்களால் முன்னேற முடியாது. அப்போ இருக்கிறதுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. இருக்கிறத வச்சு வாழ்றது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. ஏன்னா நம்ம எப்பவுமே முன்னேறதான் ட்ரை பண்ணணும், கரெக்டா? ஆனா இருக்கிறதுக்கு நம்ம நன்றி சொல்லணும், அதை நாம மதிக்கணும். நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு, நல்ல உறவுகள் இருக்கா, நிறைய உறவுகள் கெட்ட உறவுகளா இருந்தாலும் சில உறவுகள் நல்ல உறவுகளா இருக்கும். அந்த உறவுகளை மதிங்க, அந்த உறவுகளுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களோட வேலை, உங்களோட படிப்பு, நீங்க டெய்லி செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ், இது எல்லாத்துக்கும் நீங்க நன்றி உள்ளவனா இருக்கும் பொழுது இன்னும் நிறைய உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும்.
4th பாயிண்ட் கோல் செட் பண்றது. உங்களுக்குன்னு ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறது. ஏதோ வாழ்ந்தா ஏதோ போனோம் அப்படின்னு இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கைய இன்னொருத்தரோட வாழ்க்கை கூட கம்பேர் பண்ணுவோம். அவனுக்கு லக் இருக்கு, அவனுக்கு எல்லாமே கிடைக்குது, எனக்கு லக் இல்லை, எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு கடைசி வரைக்கும் நம்மள நாமளே தாழ்வா தான் நினைப்போம். அதுக்கு பதிலா ஒரு இலக்கை செட் பண்ணுங்க, ஒரு கோல். அந்த கோலை எப்படி நம்ம அச்சீவ் பண்றது, அதுக்காக எவ்வளோ உழைக்கலாம், என்னென்னலாம் வேலை செய்யலாம், இப்படியெல்லாம் நீங்க வந்துட்டு கோலை செட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது டெஃபினட்டா உங்களோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் போகும். 5th பாயிண்ட் செலிப்ரேட் அதர்ஸ் சக்சஸ். அதாவது மற்றவங்களோட வெற்றியை நாம கொண்டாடணும். ஓகேங்களா? அப்படி கொண்டாடும் பொழுது அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க, அவங்க என்ன வேலை செஞ்சாங்க, அதை நம்ம பார்ப்போம். ஆனால் அதை விட்டுட்டு அவங்களோட வெற்றியை பார்த்து பொறாமப்பட்டாலோ இல்லை கஷ்டப்பட்டாலோ நம்மளால வந்துட்டு அவங்க செஞ்ச வேலைகளை கவனிக்கவே முடியாது. ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருக்காரு அப்படின்னா அவங்க அதுக்காக எவ்வளோ உழைச்சிருக்காங்க, அவங்க பேக்ரவுண்ட் எப்படி இருந்திருக்கு, அவங்க சூழ்நிலை எப்படி இருந்திருக்கு, அவங்க எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இந்த வாய்ப்புக்காக அலைஞ்சு தெரிஞ்சாங்க, எப்படி அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது, இது எல்லாத்தையும் நாம ஆராயலாம். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும், அவங்களோட வெற்றியை கொண்டாடணும். அப்படி கொண்டாடினா நாமளே அவங்க கிட்ட ஓப்பனா வந்து பேசலாம், கேட்கலாம், அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பொறாமப்படுறதை விட அவங்களோட வெற்றியை கொண்டாடுறது ரொம்ப நல்லது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்க மற்றவங்களோட லைஃப் கூட உங்க லைஃபை கம்பேர் பண்ண மாட்டீங்க. உங்களோட கோல்ல நீங்க கவனமா இருப்பீங்க, மற்றவங்களோட சக்சஸை செலிப்ரேட் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப கவனமா இருப்பீங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye.